وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சங்கிக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இஸ்லாத்தின் மாபெரும் கடமைகளில் ஒன்றாக விளங்குகின்ற ஜக்காத்தை பற்றிய விளக்கங்களை தெரிந்து அதை நடைமுறையில் செயல்படுத்துவதற்காக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய மகத்தான அருளும் அவருடைய குறைவில்லாத கருணையும் என்றும் இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். சங்கிக்குரிய பெரியவர்களுடைய சகோதரர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய பாசத்திற்குரிய மௌலவி அவர்கள் ஜகாத் சம்பந்தமான சில தகவல்களை உங்களது பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த லோன் சம்பந்தமான சில தகவல்களையும் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். சிறு தொழில், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வருகின்ற அழைப்பு தான். எங்கிருந்தா இந்த நம்பர் எடுக்கிறாங்கன்னு தெரியல. யாராவது எடுத்துட்டு உங்களுக்கு வீட்டு லோன் வேணுமா, பிசினஸ் லோன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா, சும்மா கிடக்கக்கூடிய மனசை சலனத்தை ஏற்படுத்துகிறார். ஏதாவது ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில பணம் கிடைக்காதா அப்படின்னு அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய இந்த பலவீனங்கள் இப்ப அல்லலாடி கொண்டிருக்கும் பொழுது அழைப்பு மணி வரும். உங்களுக்கு வீட்டில் ஒண்ணு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா அப்படின்னு ஆசை வார்த்தைகளை என்ன செய்வாங்க, கூட்டுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளெல்லாம் குர்ஆன் சுன்னாவை தழுவி வாழக்கூடிய மக்கள். அதனால இந்த மாதிரி அழைப்புகளுக்கெல்லாம் நம்ம வேண்டாண்டு ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிருவோம். அப்படித்தானே? இந்த மாதிரி அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னா, இல்ல நாங்கெல்லாம் லோன் வாங்க மாட்டோம்னு சொல்லி முடிச்சிருவீங்க. எப்படிதான் முடிப்பீங்க? இல்ல அவங்க கேட்கறதுக்குள்ள விளக்கம் சொல்லுவீங்களா? வீட்டு லோன் வேண்டாம் சம்பந்தமா விளக்கம் யாரும் கேட்பீங்களா?
நான் பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குறியா? திரும்ப பிரைமரி ஆயிடுச்சு. அதனால ஓட்ட வந்து ரியாக்ஷன் இல்லை, அதனால இருக்கிறேன். எக்கோ அடிக்கலாம். வார்த்தைகள் சொல்றது என்னன்னு விளக்கணும். நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாத நீங்க விளக்குனீங்கன்னு அர்த்தம். பெண்கள் விளக்குற சரியா? அப்ப இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் சொல்லுவோம்? உங்களுக்கு வீட்டில் ஒரு மாதிரி கேட்கிறாங்க, இப்ப நீங்க பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, சிரமத்துல இருக்கும்போது வந்து ஒரு போன் வருது. உங்களுக்கு என்ன போன் வருது அப்படின்னு கேட்டா, 50 லட்சத்துக்கு எந்த உத்தரவாதம் நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க லோன் வாங்கினா போதும் அப்படின்னு ஒரு சகலத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பலவீனம். என்ன வாங்கி பார்த்தா என்ன உடனே அடைச்சிடலாம், அதை கொடுத்து அடைச்சிடுவோம், அப்படி அடைச்சிடும், அப்படி எல்லாம் பலவீனத்தை ஏற்படுத்துவான். இது மாதிரியான அழைப்புகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அழகான பதிலை சொல்லித்தரேன். இதை சொல்லிட்டேன்னா அடுத்த அவன் உங்க பக்கத்திலே வரமாட்டான். அவன் ஆளு ஆபத்தான ஆளுப்பான். இந்த ஆள்கிட்ட இனிமேல என்ன எங்கேயோ இருந்து எடுத்துறான் போன் நம்பர், பிசினஸ் பண்றவா எங்கேயாவது ஒரு போன் எடுத்துறான். எப்படிடா கிடைச்சிச்சு? லிஸ்ட் எடுத்து உங்க பேர் வந்துச்சுங்க அடிக்கிறேன் அப்படின்னா லோனு கொடுப்பான், நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா என்ன ஸ்கீம்ல லோன் வேணும் அப்படின்னு கேட்டா, மல்லையா ஸ்கீம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. மல்லையா ஸ்கீம்ல எனக்கு லோன் இருந்தா கொடுப்பா. இப்ப இன்னும் 2-3 பேரை நீங்க சேர்த்துக்கலாம். நீரவ் மோடி, இன்னும் சில மோடிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மோடிகள் எல்லாம் பேரை சொல்லி இந்த ஸ்கீம்ல வந்து உங்கள்கிட்ட வந்து லோன் இருந்துச்சுன்னா கொடுங்க, நாங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிறோம், வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க வரக்கூடிய அழைப்புகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னு வைங்களேன், தலைவரிக்க ஓடி போயிடுவான். மல்லையா ஸ்கீம் தான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா மல்லையா ஸ்கீம் தான் என்னன்னு தெரியுமா? மல்லையா ஒருத்தர் இருந்தா தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? நல்ல விஜய் மல்லையா. நீரவ் மோடின்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? இருந்தா. இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா லோனு வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து திருப்பி கேட்கலாம். அந்த ஸ்கீம் கொடுத்துருவான், அவன்கிட்ட திருப்பி கேட்க மாட்டான், நாட்டை விட்டு ஓட விட்டுருவான். அதுக்கு பின்னால அவன்கிட்ட கொடுத்த கடனை வந்து யார்கிட்ட வசூல் பண்ணுவான்? நம்மகிட்ட வசூல் பண்ணுவான். அந்த மாதிரி ஸ்கீம்ல இருந்து கேட்டா நீங்க என்ன செய்யுங்க, கொடுப்பான்னு சொன்னா அதுக்கு பின்னால எவனுமே போன் பண்றது. எனக்கு ஆரம்பத்தில் பிசினஸ் பண்றதுனால அடிக்கடி இந்த மாதிரி போன் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் வந்து எத்த சொல்ல மல்லையா ஸ்கீம்ல இருந்து கொடுப்பா வாங்கிக்கிறேன். மல்லையா ஸ்கீம் தான் என்னன்னு அவன் என்னத்தை கேட்பான். மல்லையா ஸ்கீம் தான் வாங்கிட்டு ஓடி போற ஸ்கீம்ப்பா, திரும்ப நீங்க கேட்க மாட்டீங்கன்னு போனை வச்சிருவான். அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கோவப்பட்டான். ஏன்பா நான் வந்து தொழில் பண்ணி கேட்கிறேன், ஹோட்டல்ல கேட்டானா? ஏன்ட்ட வந்து இருக்கிற நீ போன் போட்டு கேட்கிற, ஹோட்டல் லோன் கேட்டனா? அப்ளிகேஷன் போட்டுக்கல, நீ ஏன் வந்து கேட்ப, திருப்பி கேட்க உனக்கு கோவம் வருதா? அப்படி போட்டு அருவாள். அதனால அன்புக்குரிய சகோதரர்களை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த கட்டத்துல சலனத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதனால எத்தனை போன் வந்தாலும் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பதிலை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்தவங்கள்ட்ட எவனும் உங்ககிட்ட வரமாட்டான், லோன் வேணுமான்னு கேட்டு வரமாட்டான். அடுத்த அன்புக்குரிய சகோதரரை நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம். இப்ப ஜக்காத் சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். நமது உள்ளங்களில் பல்வேறு ஐயங்கள் நிறைய இருக்கும். ஜக்காத் சம்பந்தமாக யார் யார் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும், யாராருக்கு கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்க முடியாத செல்வம் இருக்கும். கொடுக்க முடியாட்டி அவங்க எப்படி கொடுக்கறது? இந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து என்னன்னா கோடி கோடியா நிலம் இருக்கும், ஆனா காசு இருக்காது. இப்ப இவங்கெல்லாம் எப்படி சக்காத்து கொடுக்கறது? இவங்களுக்கு சக்காத்து கடமையா?
இது மாதிரியான நிறைய ஐயப்பாடுகள். அதே மாதிரி பெண்கள் நிறைய நகைகள் வச்சிருப்பாங்க, 100 பவுன் 50 பவுன்லாம் வச்சிருப்பாங்க. இதுகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, கொடுக்கணும்னா அதை எப்படி கொடுக்கறது, அப்படியே அவங்களை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தா நகையிலிருந்து கொடுக்கறதா, அல்லது கணவன் கொடுப்பதா, மனைவிதான் கொடுக்கணுமா என்ற ஏராளமான ஐயப்பாடுகள் எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைய உள்ளங்கள்ல இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுக்கக்கூடிய இந்த வகுப்புகள் சொல்லக்கூடியதுல உங்களுடைய ஐயங்களில் நிறைய ஐயங்கள் தெளிவாகிவிடும். அதையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் மதிய உணவுக்கு பிறகு அந்த ஐயங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்குறோம். உங்க சந்தேகங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப பின்னாடி விளங்கல, பின்னாடி உள்ள பெண்களுக்கு விளங்கல. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு அன்புக்குரிய சகோதரிகளே, விளங்கலாமா? விளங்கலாம். ஜகாத் என்ற இந்த சித்தாந்தம் இஸ்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொருளாதார திட்டம். ஒரு நாட்டையே நிர்வகிப்பதற்காக அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்காக இருக்கிறோம். இஸ்லாமிய அரசு அரசு நடப்பதற்கு தேவையான, இஸ்லாமிய அரசுக்கு தேவையான அத்தனை வருவாயை கொண்டிருக்கக்கூடிய கருவூலம் தான் இந்த ஜக்காத்துங்கிற இந்த திட்டம். ஒரு அரசுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வருவாய் நீங்க யோசித்து பாருங்கள். உள்ள போறதுக்கு முன்னால சில நினைவுக்காக சில தகவல். இஸ்லாமிய அரசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறுவப்பட்டது. அந்த இஸ்லாமிய ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு பொருளாதாரம் தேவை. இந்த பொருளாதாரத்திற்கு இஸ்லாத்தில் உள்ள வருவாய் இனங்கள் என்னவாக இருந்தது? வருவாய் இனங்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத் என்ற ஒரே ஒரு நிதி ஆதாரம் மட்டும்தான். இதை தாண்டிய எந்த ஒரு வரி விதிப்பும் இறைத்தூதருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் இருந்த குலஃபாய் ராஷிதனுடைய ஆட்சி காலத்திலும் சரி, பல 100 ஆண்டுகளாக அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்துவதற்கு செலவினங்களுக்கு ஜக்காத்தை தவிர வேறு எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை. இன்றைக்கு நாம வாழக்கூடிய நாட்டில் இந்த அரசை நடத்துவதற்கு மக்களிடமிருந்து அவர்கள் வாங்கக்கூடிய வரி வகைகள் எத்தனை? கொஞ்சம் யோசித்துப்பாங்க. நடப்பதற்கு வரி எடுக்கிறார், வீட்டில் குடியிருப்பதற்கு வரி கட்டுகிறோம். நாம கட்டின வீடு நம்ம செலவுல கட்டி இருக்கிறோம், அதற்கு நாம வரி கட்டுகிறோம். இருப்பதற்கு வரி கட்டுகிறோம். இருப்பதற்கு மட்டுமல்ல, நாம் கழிக்கின்ற சிறுநீருக்கு கூட வரி கட்டுகிறோம். நம்ம வீட்டுல தாங்க இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்ணுகிறோம். அதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறோம். நாம் ஓட்டுகின்ற வாகனத்திற்கு வரி கட்டுகிறோம். நாம் செய்கின்ற தொழிலுக்கு வரி கட்டுகிறோம். இதையும் தாண்டி வருமான வரி என்ற ஒன்றையும் நீங்க வரி லிஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையை நம்மிடமிருந்து வரியாக அவர்கள் வசூலித்துக் கொள்கிறார்கள்.
நிறைய வரி வசூலை கட்டுவாங்க. எவ்வளவு வரிகளையும் வசூலித்து இப்ப வருமான வரின்றது பாத்தீங்களா, அது இஸ்லாம் காட்டக்கூடிய முறையெல்லாம் இல்ல, எக்கு தப்பா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சூப்பர் டாக்ஸ். வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு இதை பத்தியான விழிப்புணர்வு இருக்கும். பெரும் தொகையை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு தொகையும் இந்த பொதுமக்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு நாட்டை அவர்களால் சரிவக நிர்வகிக்க முடிகிறதா, நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறதா என்றால் முடியல. கொள்ளையர்களும் கொலைகாரர்களும் மோசடிக்காரர்களும் இந்த ஆட்சியில் இருப்பதனால் எவ்வளவு வசூல் செய்தாலும் இந்த நாட்டை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வருமான வரி இனம் என்று ஒன்று இருக்குமையான ஜகாத்தை தவிர மக்களிடமிருந்து எந்த ஒன்றையும் அவர்கள் வரியாக வசூலிக்கலாம். தெரியுமா இல்லையா வரலாறு எல்லாத்துக்கும்? அவர்கள் காலத்தில் ராணுவம் இருந்தது, கல்வித்துறை இருந்தது, பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொதுப்பணித்துறை இருந்தது. எல்லா துறைகளும் அந்த ரசூலுடைய காலத்திலும் சரி, சஹாபாக்கள் ஆட்சி செய்த காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் இருந்துச்சு. அவர்கள் வசூலித்த ஒரே வரி ஜகாத்து மட்டும்தான். அப்ப ஜகாத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பொருளாதார இனம் என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்ந்துகளை கடமைப்பட்டிருக்கிறோம். ஜகாத்து என்பதை மட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முறையாக செயல்படுத்தி வருமையானால் முறையாக இதை இந்த சமுதாயம் செயல்படுத்தி வருமையானால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நம் தேவைகள் அத்தனையும் முழுமை பெற்றுவிடும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு செயல்திட்டம் தான் இந்த ஜகாத் என்ற செயல்திட்டம். ஆனா இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்துக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல. நமக்கு முன்னால் மனித சமூகம் தோன்றிய காலத்தில் நடுப்பகுதியில் இருந்த இந்த ஜகாத்துடைய திட்டத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி விட்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த இருவருடைய வரலாற்று செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறார், வஜஅல்நாஹும் அஇம்மத்தை யஹ்தூன பிஅம்ரினா, நமது கட்டளையின்படி மக்களை நல்வழிப்படுத்துகின்ற தலைவர்களாக நாம் இப்ராஹிமையும் இஸ்ஹாக்கையும் ஆக்கினோம். وأوحينا إليهم فعل الخيرات وإقام الصلاة وإيتاء الزكاة. அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், செய்தி சொன்னோம், நல்லறங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தர்மம் ஜகாத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று நாம் அவர்களுக்கு நாம் அறிவுறுத்தணும் என்று நபி இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்தி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், யாருடைய மகன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றது, வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில், நாம் வேதத்தில் சொன்ன இஸ்மாயிலை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அவர் தன் குடும்பத்தினரை, தன் உறவுகளை, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத், தொழுகையை தொழுவரும்படி தன் குடும்பத்தினருக்கு கட்டளையிட்டார்கள். ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் என்ற கட்டளையிட்டார்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே மாதிரி
எல்லா நபிமார்களுடைய வரலாறை நீங்க புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து என்பது இந்த சமுதாயத்திற்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல, மனித குலம் அனைத்துக்கும் கடமையாக்கப்பட்டது ஜக்காத். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஜக்காத்து என்ற நிதி ஆதாரத்தை தவிர வேறு எந்த ஒரு வரி விதிப்பும் இல்லை, மனித சமூகத்தின் மீது இல்லை. இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வாழ்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஜிஸியா என்ற ஒரு வரியை இஸ்லாம் அறிமுகம் செய்து வைத்திருந்தது. ஜிஸியா என்றால் என்ன அப்படின்னா, இந்த முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு அவதூறான செய்திய இஸ்லாமிய மன்னர்கள் மீது வரலாறு என்ற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். முகலாய மன்னர்கள் எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸியா என்ற ஒரு வரியை கொண்டு வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்ற ஒரு சிந்தனையை வரலாறுங்கிற பேர்ல விஷத்தை விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இஸ்லாம் என்பது ஜிஸியா என்ற வரியை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மைதான். ஆனா ஜிஸியா என்பது என்ன என்பதை புரியாததினால் வந்த தவறான செய்திகள் தான் அது. ஜிஸியா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ஆட்சி காலத்துல அவங்க இருக்கும் பொழுது இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாம் ஆளுகின்ற நாடுகளில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத் என்ற பெயரிலே அவர்கள் தங்களது பொருளாதாரத்துல கொடுக்குறாங்க, அரசுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இவர்களிடம் வசூல் செய்யப்படுகின்ற பணம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பிறக்கைகளுக்கும் அவர்களுடைய பொது நன்மைக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்ப அந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அந்த சேவை போய் சேரும் அப்படின்னு சொன்ன, அப்ப அந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் செல்வந்தர்கள் இருப்பாங்களோ இல்லையா, அவங்க இந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள்? முஸ்லிம்கள் ஜக்காத் என்ற பெயரிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் பங்களிப்பு செய்கிறார்கள். செல்வம் இருப்பதனால் செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள். அப்ப முஸ்லிம் அல்லாதவரிடத்துல வந்து ஜக்காத் என்று வசூல் பண்ண முடியுமா? வசூல் பண்ண முடியாது. ஜக்காத்துங்கிற பேர் அவங்களுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அந்த நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்காதவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதிக்கு வந்து முஆத் பின் ஜபல் அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் சில செய்திகளை சொன்னார்கள். நீங்கள் இன்னக்கும் தஅதி அஹ்லல் கிதாப், வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள் வாழுகின்ற பகுதிக்கு நீங்கள் செல்கின்றீர்கள். அப்படி அங்கே செல்லும் பொழுது அவர்களிடத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். நீங்க சொன்னதற்கு அவர்கள் வழிபட்டு கட்டுப்பட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு 5 நேரம் தொழுகை இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய செல்வத்தில் ஜக்காத் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அந்த ஜக்காத்தை அந்த பகுதியில் வாழக்கூடிய செல்வந்தர்களிடமிருந்து அந்த செல்வத்தை எடுத்து அந்த பகுதியில் வாழக்கூடிய வறுமையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஆத் பின் ஜபலை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்ன பதத்தை ஈமான் கொள்ள வேண்டும், ஈமானுக்கு பிறகு தொழுகை நிலைநிறுத்த வேண்டும், அதற்கு பின்பு ஜக்காத். அப்ப ஜக்காத் என்பது யாருக்கு அப்படின்னு கேட்டா, கடமை ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கடமை. அவங்களுக்கு தான் ஜக்காத், அவங்க தான் கொடுக்கணும். அப்ப அவங்க வணங்கக்கூடியதற்கு ஜக்காத். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இடத்துல ஜக்காத் சட்டத்தை செயல்படுத்த முடியுமா? முடியாது. இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அவர்கள் இருந்தாலும்
அவர்கள் என்ன செய்ய முடியாது, ஜக்காத்துங்கிற அந்த இதை அவர்களுக்கு வசூல் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதனாலதான் அவர்களுக்கு ஜிஸ்யா என்ற, நீ செல்வம் இருக்கிறதா, அப்ப நீ ஒரு வரியை கொடு, உனக்கு பாதுகாப்பு தரோம், உனக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குறோம், அதுக்கு நீ ஒண்ணு சார்பாக நீ செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிஸ்யாவை வசூல் பண்றோம். இதுதான் ஜிஸ்யா அப்படிங்கிற சித்தாந்தம். இந்த கட்டத்துல கூட நஜ்ரான் பகுதியிலிருந்து வந்த நசராக்கள் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒரு முறையீடு செய்கிறார்கள். என்ன முறையீடு செய்யறாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பணம் வேண்டாலும் நாங்க கொடுக்குறோம், எவ்வளவு வேண்டாலும் எங்கிட்ட எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்கு ஜிஸ்யா என்று மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, பேர் சொல்லாதீங்க, ஜிஸ்யா என்கிற பெயரை சொல்லாமலேயே நீங்க என்கிட்ட வந்து வசூல் பண்ணிக்கீங்க அப்படின்னு. அப்ப ஜிஸ்யா என்பது அவங்களுக்கு வந்து அசிங்கமா தெரிஞ்சு. ஜிஸ்யா என்பது அந்த நாட்டினுடைய அரசுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொண்டு வழங்கப்படக்கூடிய ஒரு தொகைக்கு பிறகு ஜிஸ்யா. அந்த நஜ்ரான் பகுதியில் வாழக்கூடிய அந்த நசராக்கள் வந்து அதை ஏத்துக்கிறல, ஜீரணிக்க முடியல, இவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு அதில்லத்தல் தன்னை தாழ்த்தி கொண்டு என்ன செய்ய கொடுக்கணும் ஜிஸ்யா. அந்த மாதிரிலாம் நாங்கள் விரும்பல வச்சுனாங்க. அப்படியா, பரவாயில்லப்பா, அதுக்கு பேர் நாங்கள் ஜிஸ்யான்னு பேர் வைக்கல, வேற ஏதாவது பேர் வச்சுக்க நீ கொடு அப்படின்னு வாங்கினாங்க. அப்ப இந்த இந்தியாவில் முகலாய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஜிஸ்யா என்ற ஒன்றை வசூல் செய்தார்கள், முஸ்லிம்களிடத்திலே ஜக்காத்தை வசூல் செய்தார்கள். இரண்டையும் சேர்த்து இந்த நாட்டினுடைய நலனுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் பயன்படுத்தினார்கள். இதுதான் இந்த ஜக்காத்து. அப்ப ரசூல்மார்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மக்களுக்கு செய்கின்ற சேவைகளை எல்லாவற்றுக்கும் ஒரு அரசை நடத்துவதற்கும் தேவையான அத்தனையும் என்றிருந்தா ஜக்காத்து என்ற ஒரே நிதி ஆதாரத்தில் இருந்துதான் அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதனால் இந்த ஜக்காத்து என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பொருளாதார சித்தாந்தம். உலகத்துல வந்து இன்னைக்கு இருவேறு பொருளாதார சித்தாந்தங்கள் உண்டு. நாம் இஸ்லாம் கூறுகின்ற சித்தாந்தம் ஒரு மூன்றாவது பொருளாதார சித்தாந்தம். என்ன அப்படின்னா, முதலாளித்துவம் எல்லாருக்கும் தெரியும், முதலாளித்துவம் என்று ஒன்று இருக்கிறது, அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் அப்படிங்கிற கம்யூனிச சித்தாந்தமும் இந்த உலகத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சரியா? ஆனா இந்த ரெண்டு சித்தாந்தமும் இன்றைக்கு தோற்று போய்விட்ட நிலைதான். முதலாளித்துவமும் தோற்று போய்விட்டது, அதெல்லாம் தெரியுமா, சொல்ல வேண்டியதில்லை. கம்யூனிச சித்தாந்தமும் அனைத்தும் அனைவருக்கும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தமும் எடுபட்டு போச்சு. ஏன்னா அந்த நாடும் சுரண்டு போயிடுச்சு. அதனால இந்த ரெண்டும் இல்லாத ஒரு மூன்றாவது பொருளாதாரம் என்பது இந்த ஜக்காத் என்ற பொருளாதாரம் தான். முதலாளித்துவத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு வேண்டுமானு சேர்த்துக்கிட்டு போகலாம். முதலாளிகளாவே ஆகிட்டே இருப்பான். முதலாளிகள் வந்து அதை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் போகணும் அந்த சிந்தனையெல்லாம் என்ன அந்த சித்தாந்த வலியுறுத்தாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட ஒரு சிலர் மட்டுமே பணக்காரன் ஆகிக்கிட்டே போறான். நம்ம பார்க்கலாம், பேர்கள் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்கிறான். ஆனா இவ்வளவு காசு வச்சு என்னடா பண்ணுவேன், என்ன செய்ய முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும், ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஆசை, சேர்த்து கொண்டே போகிறான் செல்வத்தை, என்ன செய்ய முடியும்? ஆனா மனிதனுடைய இயல்பு அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்கான லிப்னி ஆதம வாதியானி மினர் ரஹப். தங்கம் இன்னைக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உலக அளவுல வந்து இன்னைக்கு தங்கம் தான் என்ன இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு மேலோங்கி இருக்கிறார். ரசூலுடைய காலத்துல எல்லாம் வந்து நல்ல இருந்துச்சு, இந்த அளவுக்கு நல்ல இல்லை. எல்லா காலத்திலும் தங்கத்திற்கு ஒரு தனி மதிப்பு தான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உதாரணத்தை காட்டி, லவ்கான லிப்னி ஆதம வாதியானி மினர் ரஹப். நான் பெண்கள்ல விளங்குதான், இரண்டு ஓடைகள், தண்ணீர் ஓடைகள் தெரியுங்களா? இந்த சில பகுதியில் ஓடைன்னு சொல்லுவாங்க, சிற்றாறு, தண்ணீர் ஓடுகின்ற ஒரு சின்ன குறுகிய பெருசா இருந்த ஆறுன்னு சொல்லுவாங்க, நகர்ந்த அரபியில சொல்லுவாங்க நகர். சின்ன தண்ணீர் ஓடக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வாதின்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கு, பள்ளத்தை கண்டால் பாய்ந்து ஓட முடியும். அது சில பகுதியில் ஓடைன்னு சொல்லுவாங்க. அந்த சிறிய அளவுக்குண்டான ஓடை அளவுக்கு ரெண்டு ஓடைகள்
அளவுக்கு தங்கம் ஓடுது, தங்க ஆறு ஓடுகிறது. அப்ப தங்கமா ஓடிக்கொண்டு இருக்கிறது. தண்ணி தண்ணி இல்ல, பூரா தங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஆறுங்கிறது ஒரு நீளமா போயிட்டு இருக்குங்க. இப்ப இந்த இஃப்தார் ஹால் இருக்குல்ல, இந்த இஃப்தார் ஹாலுடைய கொள்ளளவுக்கு எனக்கு தங்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்ல யாருக்காவது அந்த அளவுக்கு எல்லாம் வந்து என்ன செய்திருக்கிறான், தங்கத்தை கொடுத்துருக்கிறான். அது என்ன இருக்கும், உங்களோட கையில பிடிக்க முடியாது, அவ்வளவு மகிழ்ச்சி. ஃபுல்லா தங்கமா தங்கத்தை வச்சு என்ன பண்ணுவோம், வேடிக்கைதான் பார்க்கலாம். இவ்வளவு தங்கம் இருக்குது. இது ரசூலுல்லாஹ் வந்து இது இல்ல, ஆறுகளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்தா மனநிறைவு ஏற்படுமா? இவ்வளவு வந்துருச்சுன்னா இதுக்கு மேல நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு மனிதன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். என்ன செய்வானா? லபுத்தவோ சாலிதா, அவன் மூன்றாவது ஓடை இருக்க வேண்டுமே, இன்னொரு ஓடைக்கு நம்ம தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடிக்கொண்டிருப்பான். சொல்லிட்டு இறை தூதர் அழகான ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இந்த மனிதனுடைய ஆசையை முடித்து வைப்பது எது தெரியுமா? இந்த மனிதனுடைய அளவில்லாத ஆசை. 2 ஓடையில் நிறைய தங்கம் இருந்தும் 3வது ஒரு நீரோடை வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த மனிதனுடைய எல்லை இல்லாத ஆசையை முடித்து வைப்பது எது தெரியுமா? மண்ணுதான் அவனை மூணு, மண்ணுதான் அவனுடைய ஆசை. மண்ணுன்னா என்ன அர்த்தம்? கபருக்குள்ள கொண்டு போய் அவனை அமுக்குனாத்தான் இந்த ஆசை அடங்கும், மோத்தா போனாதான் ஆசை. இப்படி குறிப்பிட்ட ஆளுகள் சேர்த்துக்கிட்டே போறான். சேர்த்து என்னடா செய்வேன்? அதுதான் முதலாளித்துவம். ஏழைகளை பற்றி, தன் உடல் இருப்பவர்களை பற்றி, தன் கீழே இருப்பவர்களை பற்றி யோசிக்காது செயல்படுத்துகின்ற சேமிக்கின்ற செல்வத்தான் அது. இது முதலாளித்துவம். இன்னொரு அனைத்தும் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் அப்படிங்கிற இந்த சித்தாந்தம் இருக்குது. இது எப்படிங்க, சாத்தியமே இல்லை, சிதறந்து போயிடும். ஒரு பொருள் இருக்குது, எனக்கு இருக்குது, அது நீ வச்சுக்கிறாத. நான் எங்க ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிகள், அத்தான் அவனுடைய சொத்தை அண்ணன் தம்பிகள் பங்கு போட்டுக்கொள்ள இஸ்லாம் எல்லாத்துக்கும் தெளிவா வரமுறை கொடுத்துருச்சு. ஒரு தந்தைக்கு சொத்து இருந்தால், அவர் மரணித்து விட்டால், அவருக்கு உள்ள வாரிசுகள் என்னென்ன விதாச்சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மிக தெளிவான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இஸ்லாம். அவ்வளவு தெளிவான சட்டம் இருந்ததற்கு பிறகு அதை பங்கு போட்டு எடுத்துக் கொள்வதில் முரண்பாடுகள், சண்டைகள், சச்சரவுகள், தான் தந்தையினுடைய சொத்தை பிரித்துக் கொள்வதிலேயே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அனைத்தும் அனைவருக்கும் சொந்தங்களை சித்தாந்தம் எப்படி செயல்படுத்த முடியும்? முடியாது. அதனாலதான் இஸ்லாம் அழகான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தது. செல்வம் ஒரு இடத்தில் சேர்வதை விரும்பவில்லை. இல்லை கையிலா பூல தூளத்தம் பெய்தல் அதனியாய் வைக்கும். ஜக்காத்தோடு இந்த சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, செல்வம் ஒரு இடத்தில் குவிந்திருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. செல்வந்தர்களுக்கு மத்தியில் மட்டுமே பொருளாதாரம் சுழந்து கொண்டிருப்பதை விரும்பவில்லை. எல்லா இடத்திலும் சுழற்சியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜக்காத்தையும் மற்றதையும் கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி ஒரு முதுகலமாக விளங்கக்கூடிய ஜக்காத்து தான் இன்றைய நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு. இதில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத் என்ற வார்த்தை, ஜக்காத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, 2 வகையான பொருளை தருகிறார்கள். ஜக்காத் என்பதற்கு பொருள் வந்து என்னன்னா, 2 வகையான பொருளை தருகின்றார்கள். ஒன்று, ஜக்காத் என்றால் வளர்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். ஜக்காத்துன்னா என்ன அர்த்தம்? பின்னால உள்ளவங்க, ஜக்காத்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம இது பயான் இல்லை, வகுப்பு நடத்துறோம். அதனால வந்து நீங்கள் கலந்துக்கிட்டா தான் நீங்க வெளிப்போல இருக்கிறீங்க, தூங்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் என்ன சொல்லிட்டு போவோம், நீங்க ஏதாவது விளைக்கிட்டே. ஏன்னா முக்கியமான சட்டம் இது. இது உங்களுக்கு இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பயனுள்ள ஒரு சட்டமாக இன்னைக்கு மாறும் இன்ஷா அல்லாஹ். விளங்குறதுனால சரி, ஜக்காத் என்றால் வளர்ச்சி அடைதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஜக்காத் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த விளை பொருள் வளர்ச்சி அடைதல் இல்லையா? ஒரு பொருளை விதைக்கிறான், வித்து விதைக்கிறான், விதைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருதா இல்லையா? அந்த வளர்ச்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜக்கா.
விவசாயம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் விளைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத் சரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த அர்த்தம் இருப்பது போல இன்னொரு அர்த்தமும் இதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஜக்காத் என்பதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இத முதல் அர்த்தத்தை எடுத்துட்டாங்க ஒரு போஸ்ட், ரெண்டாவது அர்த்தத்தை எடுத்தாங்க. எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த ஜக்காத் சம்பந்தமா விளக்கம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, துஹுரத்தல் லில் அம்வால், ஜக்காத் என்பது செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஜக்காத் ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் தூய்மை அடைஞ்சிடுது, சுத்தமாயிடுது. சுத்தமானதுக்கு பிறகு திரும்பியும் சுத்தப்படுத்தணும். துவைச்ச துணியை நம்ம துவைச்சிக்கிட்டே இருப்போமா? ஒரு தடவை குளிச்சுட்டோம், உடம்பு சுத்தமாயிடுச்சு, திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப குளிப்போமா? இப்ப சுத்தமான பொருளை எதுக்கு திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணணும்? அப்ப ஜக்காத்து கடமையானது ஒரு செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காக உள்ளதுதான். அதனால என்ன, நீ ஒரு தடவை கொடுத்து நீ அந்த பொருளை சுத்தம் பண்ணிட்டேன்னு சொன்னா நீ காலம் முழுவதும் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, அது சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இல்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அடிச்சிட்டான். அப்படி ஒரு கோஷ்டி போச்சு. கடைசியில இப்ப நம்ம இந்த ஜக்காத் சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்காக அந்த விவாதத்துல கலந்து கொண்டதுனாலதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா அல்ல திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஜக்காத்துல ஒரு பார்த்து தான், இதுக்கு 2 நாள உட்காந்து பேசணும். அப்ப ஜக்காத்துல நேற்று எவ்வளவு விரிவானதுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர, வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தா போடுமா அப்படிங்கிற ஒரே ஒரு மேட்ரு தான். இந்த மேட்ரை எடுத்து வச்சு பேசல 2 நாள் உட்காந்து பேசணும். பேச ஒரு தீர்வு வரல. இப்ப முடிவு போடுறாங்க, அதுல தூக்கி எறிஞ்சதுக்கு பின்னால ஆமா அன்னைக்கு 100 பார்க்க சொன்னாரு, அதுக்கு அன்னைக்கு கரெக்ட் அவங்க இப்படி மோதிக்கிட்டாங்க. சரியா? அப்ப தொகுப்பு என்பது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பொருளிலும் ஜக்காத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இதனுடைய டிக்ஷனரி அர்த்தம். 2 அர்த்தம். நாம இந்த கொடுத்து வரக்கூடிய இந்த ஜக்காத்துக்கு ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா 2 வகையான பொருளிலும் இந்த ஜக்காத்து உட்பட்டு இருக்கிறது. 2 பொருளுக்கும் சாத்தியம் இருக்கிறது. என்ன சாத்தியம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜக்காத்தை நாம வழங்குகின்ற பொழுது நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்தின் காரணத்தினால் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன உயர்ந்த ஒரு உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நம்ம ஜக்காத்து கொடுக்கல, ஷைத்தான் தான் என்ன செய்வான், இதுக்கு மாற்றமா பேசுவான். ஷைத்தான் என்ன சொல்றான், செலவழிச்சிடாத, செலவழிச்சுட்டேன்னு சொன்னா உனக்கு வறுமை வந்து வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் எப்படி சொல்லும் பொழுது, நீ ஜக்காத்து கொடுத்துடாத, செலவு பண்ணிடாத. செலவு பண்ணிட்டா என்ன, அஷ்ஷைத்தான் யஇதுகுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற வசனம், அஷ்ஷைத்தான் யஇதுகுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. வறுமை வந்துவிடும் என்று உங்களை அச்சுறுத்துகிறார், தீமைகளை செய்யும்படி உங்களை தூண்டுகிறார். தீமைகள் என்னன்னா, ஜக்காத்து கொடுக்காத, செலவு பண்ணாத, செலவு பண்ணா நீ பிச்சைக்காரன் ஆயிடுவ, ஜக்காத்து கொடுத்து வந்தா என்ன செய்ய பிச்சைக்காரனை மாறிடுவ அப்படின்னு ஷைத்தான் தான் என்ன செய்யறான், அச்சுறுத்துகிறான். அந்த லிஸ்ட்ல தான் அவங்க வந்தாங்க. தொடர்ந்து நீ ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே வந்தா கடைசியில நீ வறுமைக்கு வந்து விடுவாய். உலக வரலாற்றில் ஜக்காத்து கொடுத்து வறுமைக்கு வந்த ஒருவரை கூட இந்த உலக வரலாற்றில் எடுத்து காட்ட முடியாது. ஜக்காத்து கொடுப்பதனால் அவருடைய செல்வமும் பொருளாதாரமும் பல வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாக பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான். நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பொருளாதாரம் வளர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறார். எப்படி வளர்த்தெடுக்கிறார் அப்படின்னா, உங்களில் ஒருவர்
உங்கள் வீட்டில் வளர்கின்ற பிராணிகளை, சின்ன பிராணிகளை எப்படி கவனம் எடுத்து அதை வளர்த்து வருகின்றாரோ அதை போன்று நீங்கள் செய்கின்ற தர்மத்தை அல்லாஹ் வளர்த்து வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னல்லாஹ யம்ஹகு ரிபா வ யுர்பி ஸதகா, வட்டியை அழித்து விடுகிறான், தர்மத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான். அப்ப வட்டிக்கு கொடுத்து நம்ம செல்வத்தை வளர்த்து கொண்டு வந்தோம்னா அது அழிஞ்சு போயிடும். ஆனா தர்மம் கொடுத்து வருவதனால் ஆனா அல்லாஹ் அதை வளர்த்து கொண்டு வருகிறான். அப்ப பொருளாதாரம் ஜக்காத்து கொடுப்பதனால எதை சந்திக்குது? வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால இந்த ஜக்காத்திற்கு பேரு வளர்ச்சி அடையக்கூடியது என்ற பேரை இதுக்கு வச்சிருக்கிறான். ஆச்சுங்களா? அப்ப இந்த வளர்ச்சி என்ற பொருளில் ஜக்காத்தை நம்ம அணுகி பார்த்தோம்னா அதனுடைய பொருள் இதுக்குள் இருக்கிறது. அதே போன்ற துஹரத் அப்படிங்கிற வார்த்தை சுத்தம், பரிசுத்தம் இருக்கா இல்லையா? இந்த பரிசுத்தமும் இதில் இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சதக்கா ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்ததுனால துத்தஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம், அந்த எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உள்ளத்தில் அவர்களுக்கு தூய்மையை உண்டு பண்ணும். அது மாதிரி நீங்க அவங்ககிட்ட நீங்க செல்வத்தை நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் செய்யற குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, பொருளாதாரத்தை கொடுப்பதினால் ஒரு மனிதன் தூய்மை அடைகிறான். அவனுடைய அழுக்குகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, இன்னஹா லா தஹில்லு லிஆல பைத்தி, ஆல பைத்துகளுக்கு சதக்கா இல்ல. ஆல பைத்துங்கிறது யாருங்க? ரசூலுடைய குடும்பத்தார்கள். ரசூலுக்கும் ரசூலுடைய குடும்பத்தார்களுக்கும் சதக்காவை ஜக்காத்தை கொடுக்க கூடாது. ஜக்காத்தை எடுக்கிறதுக்கு உரிமை அவங்களுக்கு இல்லை, ஆனா அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. காரணம் இது மக்களுடைய அழுக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப உங்கள்கிட்ட கழுவி வரக்கூடிய அந்த மக்களுடைய அழுக்கு, பொருளாதாரம் இல்ல, மக்களுடைய மனசில் உள்ள அழுக்கு. அந்த பொருளாதாரத்தை அவன் தர்மம் பண்ணுகின்ற பொழுது அவனுடைய மனசுல என்ன இருக்குன்னா, கஞ்சத்தனம் என்ற அழுக்கு அவனுடைய உள்ளத்தை விட்டு போயிடுது. அவன் உள்ள சுத்தமாகி விடுகிறது. அதனால இதற்கு பேர் என்ன? துஹரத், தூய்மைப்படுத்தக்கூடியது, மனிதனை தூய்மை செய்யக்கூடியது என்று பொருளில் இந்த ஜக்காத்தை நாம அணுக முடியும். இப்படி ரெண்டு பொருளிலும் ஜக்காத் என்ற வார்த்தையை நாம பொருத்தி பார்த்தோம்னா ரெண்டும் பொருத்தமான சொல்லில் பயன்படுத்தப்பட்டதா இது. இதுல இஸ்லாம் இந்த ஜக்காத் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறத, இதனுடைய சித்தாந்தம் என்ன தெரியுமா? மக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்ய வேண்டும் என்பது அல்ல, அந்த திட்டம் அல்ல. ஏன்னா ஒரு அரசு மக்களிடமிருந்து பணத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் பல்வேறு வழிகளை உண்டு பண்ணி பறித்து விட முடியும். இப்ப நம்மகிட்ட பறிக்கிறாங்களா இல்லையா? புதுசு புதுசா சட்டத்தை போட்டு இப்ப சமீபத்தில் என்ன செய்துட்டான்? வீட்டு வரி எல்லாத்தையும் ஓடிட்டான். ஜிஎஸ்டி போட்டு ரொம்ப காலாச்சு. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டு வரிகளை பூரா உயர்த்திட்டான். இங்க இருக்குதா இல்லையா? வீட்டுல வரி கட்டுறவங்களுக்கு தெரியும். நம்மள நிறைய பேர் வீட்டு வரியே கட்டுறதே இல்லை. வீட்டு வரி கட்டுறது இல்லை, ஏதாவது போட்டு வச்சிருவாங்க. என்னைக்காவது தேவைன்னு வரும் பொழுதுதான் அப்ப போய் பார்த்தா இவ்வளவு வரி பாக்கி இருக்குது, அதை கட்டினா தான் அடுத்த வேலை பார்க்க முடியும். எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய வேலைக்கு நம்ம போகும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணி தான் கொடுப்பான். ரொம்ப வருகின்ற காலம் எல்லாம் நெருக்கடியில தான் கொண்டு போய் விடுவான். இது எல்லாத்துக்குமான நெருக்கடி, நமக்கு முஸ்லிம்களுக்காக மட்டுமுள்ள நெருக்கடியில எல்லாத்துக்குமான நெருக்கடி. அப்ப ஒரு அரசு மக்களிடமிருந்து பணத்தை புடுங்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள், ஏன்னா எந்த வழியிலையும் பணத்தை புடுங்கலாம். அது எதிர்த்து யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஜிஎஸ்டி வேணாண்டு எத்தனை மாநிலங்கள் எதிர்த்து நின்றாங்க, ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணு இல்லை. எப்படி பறிக்க வேண்டும் பறித்து விடுவாங்க. ஏண்டா அல் ஹுக்குமா அஃப்வா மின் ஷாப் அப்படின்னு ஒரு பழமொழி அரபில சொல்லுவாங்க. அரசு மக்களை விட வலுவானது. அந்த புரட்சிகள் இருக்காங்கல்ல, புரட்சிகளை வலுவா, மக்கள் சக்தி வலுவானதா, அரசு சக்தி வலுவானதா அப்படின்னா அரசு சக்தி தான் வலுவானது. ஜனநாயகம் மக்களுடைய இது இருந்துச்சுன்னா மாத்திடுவாங்க. இவனை விட்டு இன்னொருத்தனை மாத்துவீங்க, அவ்வளவுதான். இவன் இருக்கிற அன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தனை மாத்துவீங்க, அதுதான் அவங்களால செய்ய முடியும்.
இனி திரும்ப இவன் வந்தாலும் அவனும் நம்ம குடுமையை பிடிச்சிக்கிட்டு தான் ஆட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட எல்லாம் போர்ஸும் இருக்குது. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இதா தகவல் கரியத்தில் அப்சதுஹா, ஒரு நாட்டினுடைய மண்ணை ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போறான்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அதான் வரலாறு. அப்ப தனி மனிதர்களாக இருந்து போராடி எதையும் பெருசா சாதிக்க கூட முடியாது. அப்ப ஒரு அரசு மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை புடுங்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதுக்கு நிறைய வழிகளை உண்டு பண்ணி பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் ஜக்காத்தை விதித்து மக்களிடமிருந்து பணத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களிடத்திலிருந்து வாங்கி பணத்தை வாங்கி வறியவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். கைலாய போன தூரத்தம் பெயரில் அகதியாய் நிற்கும் செல்வந்தர்களில் மட்டுமே பொருளாதாரம் சுழன்று கொண்டிருக்க வேண்டும் என்ற திட்டம், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை ஜக்காத். இன்னொரு பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா கவனிக்கணும். அரசு பொறுப்பேற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு இந்த ஜக்காத்திலிருந்து ஒரு சின்ன பார்த்து கூட போகக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயங்க. இது முதலில் டிக்ளேர் செய்யப்பட்டுச்சு. இறை தூதருடைய குடும்பத்திற்கு, இறை தூதருடைய குடும்பத்திற்கும் இதில் ஜக்காத்துடைய நிதியிலிருந்து ஒரு ரூபாய் கூட எடுத்துக்கொள்ள கூடாது என்ற சித்தாந்தத்தை இஸ்லாம் வழிவகுத்தது, தலைவர்களுக்கு வழிவகுத்தது. இறை தூதருடைய பேர குழந்தை சதக்கத்துவத்தினுடைய ஒரு பேரிட்டம்பலத்தை எடுத்து, உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும், ஒரு பேரிட்டம்பலத்தை எடுத்து வாயில் போட்டு மெழுகுவதற்காக முயல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து அந்த பேரிட்டம்பலத்தை வெளியிலே எடுத்து போட்டு விட்டு சொன்னார்கள், என்னஹா, இது நமக்கு, நமது குடும்பத்திற்கு இது ஆகமானதல்ல, அல்லாஹ் இதை அனுமதிக்கல நமக்கு அப்படின்னு சொல்லி தன் பேர குழந்தையை பயிற்றுவித்தார்கள். அப்ப ஜக்காத் என்ற இந்த நிதி பொதுமக்களுக்கான நிதி. செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை எடுத்து வறியவர்களுக்கு அக்னியாயும் செல்வந்தர்கள் எடுத்து புகராயும் வறியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய உயர்ந்த சித்தாந்தம் அந்த ஜக்காத்துடைய திட்டம். இதை வசூல் செய்து அரசை வளமாக்கிக் கொள்ள வேண்டும், அரசு ஊழியர்களை வளமாக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை செல்வத்தில் குறைக்க வைக்கிறதே இல்லை, அந்த சித்தாந்தம் கிடையாது. அப்போ செல்வந்தர் வசூல் செய்து வறியவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்ற உயர்ந்த சித்தாந்தத்தை கொண்டால் இந்த ஜக்காத். இந்த ஜக்காத்துல எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? ஜக்காத்துல என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜக்காத் எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, ஜக்காத்து கடமை என்பது மதீனாவுடைய பயணத்திற்கு பிறகுதான். மதீனாவுடைய பயணத்திற்கு பிறகுதான் ஜக்காத்துங்கிறது கடமையாச்சு. ஆனா மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஜக்காத்து சம்பந்தமான தகவல்களை இறை தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தான். ரெண்டு வாழ்க்கை இல்லையா, மக்கா வாழ்க்கை ஒண்ணு, மதீனா வாழ்க்கை ஒண்ணு. சரிங்களா? இந்த மக்கா வாழ்க்கையில் துவக்க காலத்தில் தௌஹீது மட்டுமே சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம், ஷிர்க்குக்கு எதிராக வசனங்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தொழுகையை பற்றியோ ஜக்காத்தை பற்றி நோன்பு சட்டத்திட்டங்களை பற்றியெல்லாம் என்ன பேசப்படல. ஆனாலும் அதற்கான அடிப்படைகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. மக்காவுடைய வாழ்க்கையில ஜக்காத்து சம்பந்தமான அடிப்படைகளை சொல்லப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஜக்காத்து கொடுக்கணும், போகணும், அந்த மாதிரி வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அந்த மாதிரியான தூண்டப்பட்டு கொண்டிருந்த காலம். ஜக்காத்தினுடைய கடமைகள், எந்த பொருளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இதுவெல்லாம் எங்க கடமையாச்சு அப்படின்னு கேட்டா, ரசூல் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த கடமையை அங்கு இந்த ஜக்காத் மதீனாவுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத கடமையாக்குனாங்க. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடுத்த பாசம். இது வரைக்கும் வந்தாலும் முன்னுரைகள். அன்புக்குரிய சகோதரர்களை, நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் யாருடைய காலத்துல இல்ல, ரசூலுடைய காலத்துல இல்ல. நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார புரட்சிகள், வருவாய் இனங்கள் நிறைய இறைத்தூருடைய காலத்தில் இல்லை.
அவங்க வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த ஒருவாய் இலைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான். என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுடைய மிக பிரதான ஒரு சொத்து ரசூலுடைய காலத்துல வந்து ரொம்ப உயர்வான சொத்து எதுவா இருந்துச்சுங்க? அவங்க காலத்துல வாழ்ந்த அந்த காலத்துல அவங்களுடைய மிகப்பெரிய உயர்வான பொருளாதாரம் எது? ஒட்டகம். சந்தேகமா சொல்ற மாதிரி ஒட்டகமா வேற ஏதாவது இருந்துச்சா? பேரிச்சம்பழமா? ஆடா பேரிச்சம்பழம் இருந்துச்சா? ஏதாவது ஒரு முடிவு வாங்க. பெண்கள் பகுதியில் ஏதாவது சொல்லுங்களா? இதுக்கு இடையில எதுக்கு இப்படி கேட்கிறேன்னா நீங்க தூங்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக. தூங்குற மாதிரி இருக்கா கிளாஸ்? நீங்க பின்னால இருக்க தூங்குற மாதிரி இருக்கா கிளாஸ்? வகுப்பு இல்லையா? ரசூலுடைய காலத்தில் மிக பிரதானமான பொருளாதாரமாக விளங்கியது எது? கேள்வி. ஒட்டகமா பேரிச்சம்பழமா ஆடுன்னு சொல்றாங்க. ஆடா நாணயமா? தீனார் நாணயமா? ஆண்கள் குழந்தைகள் பல கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சிலர் தீனாருங்கிறாரு, சிலர் ஆடுங்கிறாரு, சிலர் ஒட்டகம், சிலர் வந்து என்ன செய்யறாங்க பேரிச்சம்பழங்கிறாங்க. பெண்கள் குழந்தைகளை சொல்லுங்க, யாரும் கேட்டு சொல்லுங்களேன். நான் கேட்கறது விளங்குதா? பெண்கள் பகுதியில நான் பேசுறது விளங்குதா? சொல்ற வார்த்தைகள் விளங்குதா? ஒட்டகமா ஒட்டகமா யாருமே சொல்ல மாட்டேங்குது. அப்ப பின்னால பேசுற வார்த்தைகள் விளங்குது என்னன்னு தெரியலையா? சரி, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரசூலுடைய காலத்தில் இப்ப யாருக்காவது தூக்கம் வச்சு கலைஞ்சிருக்கும். யாராவது பேசிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கா கலைஞ்சிருக்கும் தூக்கம் வச்சு. இது பயம் இல்லை அவங்க. அதனால இந்த மாதிரி இடையில இருக்கும். என்ன தூக்கம் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை ஒரே அளவுக்கு ஒரே முகத்தை எவ்வளவு நேரம் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது? ஒரே முகத்தை வந்து அரை மணி நேரம் பயந்து பார்த்தா எவ்வளவுதான் சொந்த பேச்சாளர் பேசினாலும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தாண்டி நெளிய ஆரம்பிச்சான். எப்படா முடிப்பாங்க அப்படிங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஒரு முகத்தை உட்கார வச்சுட்டீங்கன்னா அதுக்கு இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போறோம். சரிங்களா? இப்ப ரசூலுடைய காலத்தில் மிக பிரதான சொத்தாக விளங்கியது எதுதான்? ஒட்டகம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க, தெரியுமா? அப்படி போகும்பொழுது எதிரிகளுடைய கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு போறது வந்து கேள்வி. மண்ணை தூவுங்கிற சித்தாந்தம் அப்பதான் வந்தது. இது ரமைத்த ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா. ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரிந்த பொழுது நீ எரியவில்லை, ஓங்கி எறிகிறேன். எரியும் பொழுது அந்த செய்திய அந்த செயல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எரிந்தாய் அல்லவா, நீ எரியலைங்கிறான். நான் தானே எரிஞ்சேன். மண் அல்லாஹ்வுடைய தூதர் மண்ணை அள்ளி வீசுறாங்க. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அது வரலாறு தெரியாதா? மக்கள் சொல்றார், ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீங்க எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ ரமா, அல்லாஹ் எரிந்தான் அப்படிங்கிற அந்த வரலாறு தெரியுமா தெரியாதா? முயற்சி பண்ணும் பொழுது வீட்டு விட்டு வெளியில வர்றாங்க. வீட்டு வாசப்படியில யாரும் பூரா இருக்கிறா, சுத்தி நிக்கிறாங்க. இந்த வாசப்படி இருக்குன்னு சொன்னா வாசப்படியில ஃபுல்லா எதிரிகள் நிக்கிறாங்க. இவங்களை தாண்டி எப்படி நான் வெளியில போக முடியும்? ஆனா அல்லாஹ் ரசூலை அழைத்து சென்றான், எதிரிகளுக்கு முன்னால் அழைத்து சென்றான். என்ன நடந்துச்சு? பெரிய அற்புதம். மண்ணள்ளி தூங்கினாங்க. கண்ணில மண்ணள்ளி தூங்குறதுன்னு சொல்றோமா இல்லையா? அதான் அதுல இருந்து வந்ததா தான் இருக்கும். கண்ணில மண்ணள்ளி தூவிட்டான்டா அப்படின்னு. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா, நீ எரிந்த பொழுது அது நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். என்ன வித்தியாசம்? எரிஞ்சது இவங்கதான். நம்ம எரிஞ்சா 10 பேர் நின்றாங்கன்னா எல்லாருடைய கண்ணில் போய் படுமா?
தூக்கி எறியும் போது அவங்களே என்ன முன்னாலே யாருங்க அவங்களுக்கு பண்ணிவிடும். வேற எவனாவது கண்ணில் மண்ணு படாத இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். டேய் முகமது கிளம்பிட்டார் அப்படின்னு சத்தத்தை கேட்டு எல்லாம் உஷாராயிடுவான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, எல்லோருடைய கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார், அந்த வீட்டிலிருந்து பத்திரமாக அழைத்து ஒரு குகையில வந்து தங்க வச்சுட்டான். சரியா? இது இடையில என்ன நடந்துச்சு, சுத்துறான். பாலம் இருந்தாங்க, எங்க போயிருக்க முடியும், அவரு சுத்துறான், சுத்தி சுத்தி பார்க்கிறான், யாருடைய கண்ணிலையும் படல. அப்ப அடுத்து என்ன டிக்ளேர் பண்றாங்க, முகம்மதுடைய தலையை கொண்டு வருகின்றவர்களுக்கு என்ன பரிசு, எத்தனை ஒட்டகம், 100 ஒட்டகம் பரிசு அப்படின்னு அறிவிப்பு. அப்ப அவங்ககிட்ட இருந்த அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய மைய பொருளை சொல்றேன், அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரதான ஒரு சொத்தாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, நீ ஒருவனுக்கு நேர்வழி காட்டுகிறார், ஒரு மூலம் அவன் நேர்வழி பெறுகிறான் அப்படின்னு சொன்னா, கைருல் லக மின் உமரின் நிஅமி, நீ ஒருத்தருக்கு வழிகாட்டுவது என்பது உனக்கு செந்நிற ஒட்டகை கிடைப்பதை விட மகத்தானது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கட்டத்துல சொன்னாங்க, அல்லா யஹுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், இது கவனமா கேளுங்க, பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய எல்லோரும் இதை செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சின்ன விஷயம், பெரிய கஷ்டமானதெல்லாம் இல்ல. அல்லா யஹுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் அதிகாலை பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு வசனத்தை ஓதினார். அது ஒரு இப்படி கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, தினமும் நீங்கள் சந்தைக்கு போய் ஒட்டகத்தை நீங்க எந்த சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம ஒட்டகத்தை நீங்க கிடைக்கிறத நீங்க விரும்புறீங்களா? எந்த சிரமமும் இல்ல, கடத்தலுக்கு போற 2 ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்துடுறேன், அடுத்த நாள் கடத்தலுக்கு போற 3-4 ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி கஷ்டமே இல்லாமல் தினமும் இது கடத்தலுக்கு போய் நீங்க வந்து ஒட்டகத்தை கொண்டு வரதுக்கு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாருக்கு விரும்பாம இருப்பா? யாருக்கு விருப்பம் வருங்க? கஷ்டமே இல்லாம ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது என்ன நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஆமான்னு சொன்னாங்க. அப்ப ஆமான்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். அதனை என்னைக்கு இந்த வசனத்தை நம்ம இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன், அன்றையிலிருந்து முடிந்த வரைக்கும் இதை கடைபிடித்து வருகிறேன். நீங்கள் இதை கடைபிடிங்க. ரொம்ப சின்ன விஷயம். அல்லா யஹுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் அதிகாலையில், இந்த சிறப்பு வந்து இப்ப காலையில போறதுக்கு மட்டும்தான். யஹுதுங்கிற வார்த்தையை இறை தூதர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காலையில் செல்வதைத்தான் ஹுதுவத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லா யஹுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், அதிகாலையில் உங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே ஒரு வசனத்தை ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை அவர் சம்பாதித்து விட்டார். ஆயத்தானி, 2 வசனத்தை படித்தாரையா 2 ஒட்டகத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். 3 வசனத்தை படித்தாரையா 3 ஒட்டகத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்ப நீங்க எத்தனை வசனம் ஓடுறீங்களோ அத்தனை வசனத்திற்கு ஈடாக ஒரு ஒட்டகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா, இறை தூதர் என்ன சொல்றாங்க, ஒரு வசனத்தை ஓதினால், 2 வசனத்தை ஓதினால், 3 வசனத்தை ஓதினால், 4 வசனம் அப்படின்னு எண்ணிக்கை சொல்றாங்களே, 1 வசனம் 2 வசனம் 3 வசனம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுடைய காலத்திலேயே வசனங்களுடைய எண்கள் அறியப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. ரசூலுடைய காலத்திலே வந்துருச்சு. குர்ஆனுடைய வசனங்கள்ல வந்து 2 வசனம் 3 வசனம் 4 வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது எத்தனை வசனம்? 7 வசனங்கள். சபா மதானியா, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப வசனங்களுடைய எண்கள் எல்லாம் ரசூலுடைய காலத்திலேயே அது முறைப்படுத்தப்பட்டது, அவங்களுடைய காலத்திலேயே அது சொல்லப்பட்டு விட்டது.
அதனாலதான் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனங்களை ஓதுவார்களே ஆனால் அவன் தஜ்ஜாலுடைய தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் அப்படிங்கிற தகவலாம் சொல்றேன். இந்த செய்தி உங்களுக்கு நான் ஏன் கவனப்படுத்துறேன் அப்படின்னு கேட்டா, இந்த வசனங்களை போடுறோமோ இல்லையா, ஹாஃபிஸாவா இருக்கிறதுனால அந்த அடிச்சுட்டு போயிடணும். இந்த சொதம்பு நம்பாளின்னு சொன்னா இன்னும் நிறைய அவசரங்கள்லாம் சொல்றோமா இல்லையா. இப்ப நான் இப்ப நம்ம குறிப்பிடத்தது பூரா எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வசனம் நம்ம குர்ஆன் மனப்பாடமா இருக்குது, ஹதீஸ்கள் சிலதான் மனப்பாடமா இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிடுறதுனால எத்தனை வசனங்கள் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. வசனம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத சூறாக்களை வந்தா சொல்றேன். அந்த அப்படியே பழகிட்டேன். நான் எப்படி பழகிட்டேன் அப்படின்னு கேட்டா, அந்த குறிப்பெடுத்துட்டு இந்த வசனம் இப்படிலாம் போவாங்க, அந்த சீட்டு வச்சு பேசுறது, அந்த மாதிரி சீட்டு வச்சு பேசி நான் பழகலை. நம்ம பண்றது அது மனசுல வந்துடும், அப்படியே ஒரு தொடரா வந்துடும். இப்ப உங்கள்கிட்ட சொல்ல போற நிறைய இடையில செய்திகள்லாம் சொல்றதுலாம் இல்லையா, இதெல்லாம் நான் குறிப்பிடத்தெல்லாம் வச்செல்லாம் பேசல. ஒரு செய்தியை சொல்லும் பொழுது பேச்சாளர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு செய்தியை சொல்லும் போது அவருடைய தொடர்புடைய செய்தி அப்படி சேர்ந்து வந்துடும். நம்ம அந்த சொல்றோமா இல்லையா, ஒரு வசனத்தை பள்ளியாசல போய் ஓதுனா ஒரு ஒட்டகத்தினுடைய நன்மை. இதுக்கு மேல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகாலை பள்ளியாசல்ல போயிட்டு ஓதுறது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாம இருக்கும். இப்ப இதுவெல்லாம் இந்த தொடர்புல வர்றது. முயற்சி ஒன்று ஏதாவது நம்பர் ஞாபகத்தில் வச்சுன்னா சொல்றேன். இல்லாட்டி நீங்க அந்த அரபி தெரிஞ்சவங்க அந்த வார்த்தையை போட்டு அடிச்சா, அன்னைக்கு நெட்டு வந்துருச்சு, வார்த்தை போட்டு அடிச்சுன்னா டக்குன்னு வந்துடும். சரியா? வசனத்தை எண்கள் தேர்வுன்னா இதை பார்த்து விஷயம் படிக்கணும். இன்ஷால்லா முயற்சி செய்யறேன். இது முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, குர்ஆனுடைய வசன எண்கள் யாருடைய காலத்துல போடப்பட்டுச்சு? ரசூலுடைய காலத்திலே போடப்பட்டு. அதனுடைய அந்த சூறாக்களுடைய பெயர்கள் இருக்கா இல்லையா, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல இம்ரான், இது மாதிரியான பேர்கள் இருக்கு. இதுவும் யாருடைய காலத்துல இருந்துருச்சு? ரசூலுடைய காலத்திலேயே இதுவும் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. ஏண்டா குர்ஆன் என்பது சூறாக்களாக இறக்கப்படலாம், அத்தியாயமாக முழுசா இறக்கப்படலாம். தேவைக்கு ஏற்ப ஒரு வசனம், 2 வசனம், 3 வசனம், 10 வசனம் இப்படிதான் இறக்கப்பட்டுச்சு. இறக்கப்பட்டதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்களா, இந்த வசனங்களை இந்த அத்தியாயத்தில் இந்த வசனங்களுக்கு பின்னால் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க, சேர்த்து படிங்கன்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் யாரு நம்ம மனசு கற்பனை பண்ண முடியுமா? இப்ப அல்ஹம்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் எந்த அத்தியாயத்துல இருக்குது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் எதுல இருக்குது? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு படிச்சுட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு படிக்கலாமா? நான் படிச்சா என்ன? ஒருத்தர் கேட்கிறான், ஒருத்தர் படிக்கிறான். இதுல அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் அப்படின்னு ஒருத்தர் படிச்சா இது படிக்கலாமா படிக்க கூடாதா? இப்படி படிக்க கூடாதுங்கிறதுக்கு ஹதீஸை காட்டுங்கன்னு எவனாவது ஒருத்தர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிற கேள்வி இப்படி இங்க பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஹதீஸ ஆதாரமா காட்ட முடியாது. ரசூல் என்ன செய்திருக்கிறாங்க? இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன்ங்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா ஓத சொல்லியிருக்கிறாங்க, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதீஸை காட்ட முடியுமாங்க? காட்ட முடியாது. அப்ப இதுவெல்லாம் என்ன அப்படின்னா ரசூலுடைய காலத்தில் முறைப்படுத்தப்பட்டு வசன எண்கள் போடப்பட்டு அத்தியாயங்களுடைய பெயர்களும் பயன்படுத்தப்பட்டு அப்படி வரிசைப்படுத்தி நமக்கு வந்திருக்குது. இதுல சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நிலை வந்துச்சுன்னு சொன்னா அனைத்துமே ஆட்டம் கண்டு போயிடும். அதைத்தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புல என்ன போட முன்னுரையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்கள் பின்னால் வந்தவர்களால் போடப்பட்டிருக்கிறது.
ரசூலுடைய காலத்துல எண்கள் இல்லை. சூறாக்களுடைய பெயர்களும் அத்தியாயங்களுடைய பெயர்களும் எப்ப வந்துச்சு? ரசூலுடைய காலத்துக்கு பின்னாலதான் வந்துச்சு. எப்ப இல்ல? ரசூலுடைய காலத்தில் இல்லை, ரசூலுடைய காலத்துல இல்லை என்று முன்னுரையில எழுதப்பட்டு பல பிரதிகள் வந்துருச்சு. இது இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள், சில வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதுகாமத்தான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான். அப்படி இது எப்படி ஒரு வசனம் எப்படியா இருக்க முடியும்? வசனம் தான் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சி இருக்கணும், முடிவு இருக்கணும். நிறைய வசனங்கள் முடிவே இல்லாம இருக்கும். எப்படி எப்படி ஒரு வசனம் ஆக முடியும்? இப்படிலாம் சந்தேகத்தை அந்த இதுல எழுதி குர்ஆனின் மீதே சந்தேகத்தை உண்டு கொள்ளுகின்ற ஒரு முன்னுரைய ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறான். அதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே குர்ஆனுடைய எண்களும் வசன எண்களும் சூறாக்களுடைய பேரும் முடிவு செய்யப்பட்ட விஷயம். அதனால இந்த இடத்துல நம்ம கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.